வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிகார்னை வச்சு சூப்பரான ஒரு கோல்டன் ஃப்ரை பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம்ஸ் பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இதுக்கு அடி மாவுக்கு நான் தேவையான பொருட்களையும் சொல்லிடுறேன். 2 பங்கு கடலை மாவு, 1 பங்கு அரிசி மாவு, கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், பேக்கிங் சோடா. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது பேபிகார்னை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க போகிறேன். முழுசாக போட போகிறதில்ல, முழுசாக போட்டால் பொரியாது, வேகாது. இப்போ இந்த மாவு அத்தனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேபிகார்னை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் பொரியும் போது ஈஸியாக இருக்கும். மாவையும் எல்லாம் மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி மிக்ஸ் ஆகாது, அங்கங்கே திட்டாக நிற்கும். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பீட் பண்ண போகிறேன். பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால இந்த பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் வந்து நல்லா வந்து உப்பலாக வரும். பேக்கிங் சோடா வேண்டாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நீர்த்து போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வகைகள் எல்லாமே வீட்டில் இருக்கும். ஸோ பேபிகார்ன் வாங்கினீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி தான் அது. இப்போ நான் மாவை நல்லா கலந்துட்டேன் தண்ணி ஊற்றி. பார்த்தீங்களா எந்த பதத்தில் கலந்துருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. அப்போ தான் வந்து பேபிகார்ன் மேலே ஈவனாக கோட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கையால் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவும் மற்ற மாவும் சேர்ந்து ஒரு ஃப்ளஃபினஸை கொடுக்கும். இதுக்கு பீட்ரு தான் வேணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தாலும் கடுக்கு கடுக்குன்னு இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்காது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் போடுற பேபிகார்ன் மேலே ஒட்டிக்காது. ஸோ இந்த பதம் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போது மீன் டைம் ஒரு கனமான கடாய் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி இப்போ காய வைக்க போகிறேன். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் இது. நீங்கள் ரெகுலராக என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஏன்னா நான் ரெகுலராக வந்து இந்த எண்ணெயில் தான் பொரிச்சிட்ருக்கேன். பஜ்ஜி, போண்டா, அப்பளம் எல்லாமே வந்து நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான் பொரிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மாவு பார்த்திங்களா எண்ணெய் நல்லா வந்து ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை போட்டு கோட் பண்ண போகிறேன். இங்கே அது கோட் பண்ணி முடிக்கிறதுக்கும் அங்கே எண்ணெய் சூடாகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். எல்லா பேபிகார்ன் மேலேயும் அந்த மாவு படுற மாதிரி ஃபுல்லாக ஈவனாக கோட் பண்ணிக்கோங்க. கரெக்டான பதத்தில் வந்து மாவை கரைச்சி வச்சிங்க அப்படின்னா ஒழுங்காக நல்லா ஒட்டிக்கும் எல்லா சைட்லேயும் ஈவனாக.
இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீன் டைம் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் இது உறிஞ்சு எடுத்துரும். அதனால் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது டிப் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கான ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துகிற போகிறேன். ஒரே நேரத்தில் மொத்தமாக போட்டு பொரிச்சிடாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கட்டும், அப்போ தான் திருப்பறதுக்கும் ஈஸி. பார்த்து மெதுவாக போடுங்க, டக்குன்னு வேகமாக போட்டிங்க அப்படின்னா மேலெல்லாம் எண்ணெய் தெரிச்சிடும். ஃபுல்லாக சிம்லேயே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக மொறுன்னு ஆகிடும், உள்ளே பேபிகார்ன் வெந்திருக்காது. அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேபிகார்னும் உள்ளே குக் ஆகும், மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு ஈடு போட்டு எடுத்துட்டேன். ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ரவுண்ட் பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ். எவ்வளோ உப்பலாக அழகாக வந்திருக்கு. இதில் நான் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனால் கோல்டன் கலரில் வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் எடுத்து இந்த பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இது உறிஞ்சிடும். இப்போ அடுத்த ரவுண்டும் போட்டு எடுத்துட்டேன். இந்த ரெசிபிக்கு நடுவுலையே இன்னும் 2 ரெசிபியும் இதே மாவை வச்சு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்நாடகா ஸ்டைல் வாங்கிபாத் செஞ்சு முடிச்சுட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் மிச்சம் இருந்தது. அந்த நீட்டை கத்திரிக்காய் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிச்சம் மாவு மீந்து போச்சு கொஞ்சமாக, அந்த மாவில் போட்டுக்கிறேன். இது நீளமான பச்சை கத்திரிக்காய், இதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போது பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸ் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ உங்களுக்கு அதே ஃபீல் தான் இருக்கும், அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். கத்திரிக்காய் ஃப்ரிட்டர்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்தது. அதில் டக்குன்னு ஒரு ஆனியனை கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அதே மாவில் ஆனியன் ஃப்ரிட்டர்ஸும் ரெடி ஆக போகுது. இப்போ ஒரே மாவில் பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ், கத்திரிக்காய் ஃப்ரிட்டர்ஸ், அப்புறமா ஆனியன் ஃப்ரிட்டர்ஸ், 3 வெரைட்டியும் ஒரே மாவுலேயே நான் பண்ணி முடிக்க போகிறேன். மீன் டைம் எங்களுக்கு பால் அடுப்பில் வச்சுருக்கேன் காஃபிக்காக. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக காஃபி வித் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரான ஆனியன் ஃப்ரிட்டர்ஸ், பிரிஞ்சால் ஃப்ரிட்டர்ஸ் அண்ட் பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.